வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தன்னோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் ஆல்ரெடி அவங்க அம்மா தான் ரேவதி அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஜானு அம்மாவுக்கு தெரியாது. இருந்தாலும் ரேவதி அம்மா இப்போ தன்னோட புள்ள கிடச்சிட்டானே அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த விஷயம் ஜானு அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும். அது ஒரு கட்டத்தில் இருக்கையில் இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சேனும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேவதி அம்மா இலக்கியாட்டெல்லாம் கௌதம் கேட்டு பார்த்துட்டாரு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ரேவதி அம்மாவோ இல்லை இலக்கியாவோ சொல்ல மாட்டுறாங்க. இருந்தாலும் நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் என்னோடய அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை என் கௌதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அதாவது கௌதம் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, அதாவது ரேவதி அம்மாவோட பழைய வச்சுருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ கீழே விழுகுது. இதை எடுத்து பார்க்கலான்னு அதாவது கௌதம் போகிறாரு. அதில் எந்த ஃபோட்டோ இருக்க போகுது, அதாவது எஸ்எஸ்கேவும் அதாவது ரேவதி அம்மாவும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்க போதா இல்லை என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இதில் கௌதமுக்கு அந்த ஒரு ஃபோட்டோ மூலயமா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். அதாவது தன்னோட அப்பா தான் எஸ்எஸ்கே அப்படிங்கிற விஷயம் கௌதமுக்கு தெரிய வந்துடும். ஆனால் அது நடக்குமா அப்படின்னு செம ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்கே தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த இலக்கியாவும் சொல்ல போகிறதில்ல, ரேவதி அம்மாவும் சொல்ல போகிறதில்ல. அதை கௌதம் தான் கண்டுபிடிக்க போகிறாரு. அது எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னா, அந்த ஃபோட்டோவில் இப்போ கௌதம் எடுத்து பார்க்கல அதில் கண்டிப்பாக அதாவது இருக்க போகிறதில்ல, எஸ்எஸ்கே கண்டிப்பாக இருக்க மாட்டார். அதனால் இதில் கௌதம் பார்க்க போகிறது கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவாக கண்டிப்பாக நிச்சயம் இருக்காது. இருந்தாலும் கௌதமுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன கிடைக்கும்னா, எஸ்எஸ்கேக்கு ஏற்கனவே வாரிசு இருக்குது அப்படிங்கிற உண்மை அதாவது கௌதமுக்கு தெரிய வரும். இதன் மூலியமா பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கேக்கு வாரிசு இருக்கா, அதை தான் அதாவது எஸ்எஸ்கே தேடிக்கிட்டு இருக்கான், அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமா ஏதோ ஒரு ரகசியம் அதாவது கௌதம் தேடி அடைவார். அப்போம்போது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படிங்கிற உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் அதாவது கௌதமுக்கு தெரியும். அது ஃபோட்டோ மூலியமா இல்லை, கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் அடுத்தடுத்து செம ட்விஸ்ட்டாக இலக்கியா சீரியலில் கொண்டு போக போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கௌதமோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படின்னு கௌதமுக்கு விஷயம் தெரிய போகிறதில்ல. இன்னும் நிறைய எபிசோடு கௌதமுக்கும் எஸ்எஸ்கே தாஷாயினிக்கு மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தடுத்து போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் தன்னோட அப்பா தான் எஸ்எஸ்கே அப்படிங்கிற விஷயம் எஸ்எஸ்கேக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக எஸ்எஸ்கே தெரிஞ்சிருவார். இது மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. அது செம ட்விஸ்ட்டாக அடுத்தடுத்து இருக்க போது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.